நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெஜ் அண்டு நான்வெஜ்ஜோடைய மீல்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கச்சிபோலி மெயின் ரோட்ல இருக்குது. இதோட பேர் சென்னப்பட்டினம் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது மெயின் ரோட்லேயே மேலே இருக்கும். வேலட் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைட்லேயே நம்மளுக்கு பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மாடியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே போய் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ் கேட்டே வந்து காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் அந்த கேட் இருந்தது. இதுதான் உள்ள இன்டீரியர் வியூ. நம்ம இன்றைக்கி வாங்கினது வந்து வெஜ் அண்டு நான்வெஜ் மீல்ஸு. அது வந்து வாழை இலையில் தான் வந்து சர்வ் பண்ணாங்க. ஜீரா ரைஸு, புளியோதரை, ஒரு லட்டு, ஒரு மசால் வடை, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கேப்பக்களி. அவங்க வந்து நான்வெஜ் அந்த சைடில் ஒரு முட்டை கிரேவி, இறால் தொக்கு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பொரிச்ச மீன், அதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜுக்கு. இது பருப்பு பொடி, ஆவாக்காய் ஊறுகாய், முட்டைக்கோஸ் சட்னி, இது வந்து ஒரு முருங்கைக்காய் தொக்கு, வாழைக்காய், மாங்காய் பருப்பு பச்சடி, இது வந்து கத்திரிக்காய் தொக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ரொட்டின்னுட்டு சப்பாத்தி கொடுக்கல, ஃபுல்கா கொடுக்கல, பூரி கொடுத்தாங்க. அதனால் நம்ம அதை வாங்கலை. ஸோ இப்போது வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ வெஜ்ஜுக்கு என்னென்ன வச்சாங்களோ அது எல்லாமே இப்போ இலையில் இருக்க எல்லாமே நான்வெஜ்ஜுக்கும் வச்சாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இந்த முட்டை தொக்கு, இறால், சிக்கனு, மட்டனு, மீன், இது எல்லாம் வந்து நான்வெஜ்ஜுக்கு எக்ஸ்ட்ரா. வெஜ்ஜுக்கு இருக்க எல்லாமே நான்வெஜ்ஜுக்கும் வச்சாங்க. ஓகேங்களா? ஆளுக்கு ஒரு பனானா, அப்பளம், இது வந்து நெய். இது வந்து ஷேரிங் கிடையாது பசங்களுக்கு. நீங்கள் வெஜ்ஜு மீல்ஸோ நான்வெஜ் மீல்ஸோ வாங்கினா ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிடணும். அதனால் பசங்களுக்கு கிடையாது. நாங்கள் பசங்களுக்கு வந்து சிக்கன் புலாவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைசி ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரைத்தா ஒரு கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. அந்தளவு டேஸ்ட் வைஸ் இல்லை. இது வந்து ஜீரா ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கையில் தேங்காய் சாதம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே சாப்பிட்டு பார்த்தா இது வந்து ஒரு இஞ்சி சாதம்னு சொல்லலாம். வாய்க்கு வாய் அவ்வளோ இஞ்சி, ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இஞ்சி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என்ன இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. இது வந்து கத்திரிக்காய் மசாலா, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது வந்து பார்க்குறதுக்கு லெமன் சாதம் மாதிரி இருக்குது. ஆனால் லெமன் சாதம் இல்லை, இது வந்து புளி சாதம். கரெக்டான அளவில் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மாங்காயில் வந்து பருப்பு போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பர் டேஸ்ட்டு. இது வாழைக்காய் ஃப்ரை நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. இது வந்து முருங்கைக்காய் தொக்கு, இதுவும் நல்லா இருந்துச்சு. களி சூப்பராக சொல்லி ஆகணும். இது வந்து கேப்பை மாவில் செய்யாமல் கேப்பையை ஊற வச்சு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அதில் செஞ்சுருந்தாங்க. நெய்யெல்லாம் ஊற்றி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு களி. போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பருப்பு பொடி போட்டு சூடான சாதத்தில், வெள்ளை சாதத்தில் நெய் ஊற்றிட்டு அது கூடவே அவங்க வச்சாங்க இல்லையா அந்த மாங்காயும் பருப்பும் போட்ட பச்சடி, அது போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பருப்பு பொடி இப்போ எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. மாங்காய் தொக்கு வச்சு இந்த பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சூடான சாதத்தில் சாப்பிடுங்க. சூப்பராக வந்துட்டுருக்கோம். இப்போ பக்கத்து இலையில் உள்ள நம்ம நான்வெஜ்ஜையும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. சிக்கன் சாப்பிட்டாச்சு. மட்டன் வந்து சூப்பராக வெந்திருந்துச்சுங்க. செம்ம சாஃப்டாக வெந்திருந்துச்சு மட்டனு. இப்போ சாம்பார் வாங்கினோம். சாம்பாரில் நம்மளுக்கு வந்து அந்த சொரக்காய், முள்ளங்கி, கேரட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் பயங்கரமாக இனிச்சிச்சு சாம்பார். இது வந்து இறால் தொக்கு. ஸோ முட்டையை சாப்பிட்டதுனால அவன் பக்கத்தில் உள்ளவங்க முட்டையை சாப்பிட்டாங்க. அதனால் நம்ம முட்டையோடைய கிரேவியை மட்டும் டேஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக எனக்கு நான்வெஜ் எதுவுமே பிடிக்கல. அதில் ரொம்ப மோசமானது வந்துன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான். இது வந்து குளத்து மீன், கட்லா ரகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன். அவ்வளோ முள் ஒரு பீஸ்லையும். அதோட பொரிச்ச உடனே சூடாக மூடி வச்சுட்டாங்க போல். தண்ணியெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி நொசன்னு சாப்பிடவே முடியல. டோட்டலாக வேஸ்ட் ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜு டோட்டல் வேஸ்ட்டுங்க. அதே மாதிரி சிக்கன் புலாவும் நல்லா இல்லை. இது வந்து மசால் வடை,
கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உள்ளே ரொம்ப மாவாக இருந்துச்சு, ஒரு மாதிரி மாவு மாதிரி இருந்துச்சு, பெருசாக தால் வந்து தெரியல. இன்னொன்று என்னென்னா பயங்கர காரம், அவ்வளோ மிளகா வந்து அரைச்சி போட்டிருக்காங்க, அவ்வளோ வந்து ஒரு காரமாக இருந்துச்சு. மிளகா போட்டு கட் பண்ணி போட்டிருந்தா கூட நம்ம எடுத்து வச்சிடலாம், இவங்க போட்டு அரைச்சதுனால ரொம்ப காரமாக இருந்துச்சு, எடுக்க முடியல. தயிர் சூப்பராக இருந்துச்சுங்க, மண் சட்டியில் வச்சுருந்தாங்க தயிர், நல்லா திக்காக வாசனையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக புளிக்காமல். அடுத்து இது வந்து முட்டைக்கோஸ் துவையல், இதுவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அடுத்து ஆவாக்காய், அதாவது ஊறுகாய்க்குன்னு இருக்கக்கூடிய பெரிய மாங்காயில் போடக்கூடியது ஆவாக்காய் ஊறுகாய், ஆந்திரா ஸ்பெஷல். இது வந்து மட்டையோட இருந்தாலும் நம்மளுக்கு பிக்கவே வரல. ஸோ நம்ம வந்து வெஜ்ஜு வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ன ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வெஜ்ஜுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அதோடைய மெனு கார்டு. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் வச்ச எல்லா ஐட்டமும் நான்வெஜ்ஜில் வச்சாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம சொன்னோம் இல்லையா, சிக்கன், மட்டன், ஃபிஷ், எறா, முட்டை, இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வச்சாங்க. ஆனால் எதுலேயுமே டேஸ்ட் இல்லை. எல்லாத்துலேயுமே இந்த கரம் மசாலாவுடைய வாசனை மட்டும்தான் இருந்துச்சு, எதுவுமே டேஸ்ட் கிடையாது நான்வெஜ்ஜில். ஸோ அதனால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெஜ் மீல்ஸை சாப்பிடுங்க. வாழை இலை போட்டு சுட சுட சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சிக்கன் புலாவும் நல்லாவே இல்லை. மீல்ஸ் வந்து ஷேரிங் கிடையாது, குழந்தைங்களுக்கு கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு ஆள் வாங்கினா ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிடணும் மீல்ஸை. இது வந்து சொந்தமாக நாங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டதோடைய ரிவ்யூ தான் நான் போட்டிருக்கேங்க. எங்களுடைய டேபிளில் இருந்தால் எங்களோட இலையில் இருந்த ரிவ்யூ மட்டும்தான். இது நாங்கள் ஓனாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ட சாப்பாட்டோடைய ரிவ்யூ தான். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கச்சிபோலி மெயின் ரோட்டில் சந்தியா கன்வென்ஷன் இருக்குது, அதில் ஸ்டார் ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு அப்படியே ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. பேக் சைடில் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். அப்படியே அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜூஸு, டீ, காஃபி எல்லாமே கீழே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.